ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് കേരള ஸ்பெஷல் வெள்ளை பூசணிக்காய் புளிശ്ശേരി எப்படி செய்யலாம் എന്ന് നമുക്ക് பார்க்கலாம். மோர் தனியாக வச்சு செய்கிற புளிശ്ശേരിயிலிருந்து வித்தியாசமாய் இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் புளிശ്ശേരി செய்ய போகிறேன். இந்த புளிശ്ശേരി ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நமக்கு சாப்பாடுன்ற கூட வேறு எந்த குழம்பும் தேவையில்லை. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பூசணிக்காய் எப்போவுமே அவைலபிளான ஒரு வெஜிடபிள் தான். நம்ம வீட்டில் கூட இருக்கலாம், அதே மாதிரி மார்க்கெட்டிலும் எப்போவுமே அவைலபிள் தான். அதனால் நமக்கு எப்போ வேணுமெങ്കിലും இந்த புளிശ്ശേരി ஈஸியாய் தயார் பண்ணலாம். புளிശ്ശേരി செய்கிறதுக்காக ஒரு வெள்ளை பூசணிக்காய் நான் எடுத்திருக்கு. இது கேரளாவில் நம்ம வீட்டில் வளர்ந்த செடியில் வந்த பூசணிக்காய் தான். இது இவ்வளோ தான் வளரும், இதுக்கு மேலே இது பெருசாகாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற பெரிய பூசணிக்காய் வச்சும் நமக்கு இந்த புளிശ്ശേരി செய்யலாம். இப்போ இது நமக்கு ரெண்டாய் கட் பண்ணியதுக்கப்புறமா இதனோட பாதி போதும் புளிശ്ശേരി செய்கிறதுக்காக. இது ரெண்டாய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இது நமக்கு தோல் எல்லாம் மாற்றி நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இதனோட தோலெல்லாம் நான் மாற்றி இருக்கு. இனி இது நீளமாயிட்ட இதே மாதிரி கட் பண்ணணும். அப்புறமா திருப்பி வச்சு இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதே சைஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்து வந்துடும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வரும். இதுன்னு கும்பளங்க என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இப்போ பூசணிக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி நமக்கு இதை வாஷ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டியில் தான் இது வேக வைக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா மண் சட்டியிலேக்கு இது மாற்ற போகிறேன். பின்னாடி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான உப்பும் இது வேகிறதுக்காக தண்ணியும் ஊற்றி நமக்கு அடுப்பில் வேக வைக்கலாம். எப்போவுமே புளிശ്ശേരി செய்யும்போது மண் சட்டியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதிலேக்கு தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் நமக்கு வேக வைக்கலாம். இது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தயிர் நமக்கு எடுக்கலாம். இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய தயிர் தான். நல்ல கெட்டியான தயிர் தான். 1 கப்பு தயிர் இதிலேக்கு எடுக்கலாம். இதிலேக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. கரெக்டாக 1 கப்பு தயிர் நமக்கு இதில் நின்று எடுக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறமா மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு மிக்சியில் ஒன்று அடிச்செடுக்கலாம். இது மிக்சியில் அடிக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த புளிശ്ശേരിக்கு எடுക്കുന്ന தயிர் நல்ல புளியான தயிர் தான் எடுக்கணும். இப்போ நான் மிக்சியோட ஜாரில் நல்லா அடிச்செடுத்திருக்கு. ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருக்கு. இது இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றலாம். மிக்சியோட ஜார்லேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு கழுகி இதிலேக்கு ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி போதும், அதிகமாகி போகக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ தான் போதும். இதொன்று மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு மாற்றி வைக்கலாம். இனி அதே ஜார்லேக்கு 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கறதில்ல. கடைசியிலேருந்து நம்ம வரமிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். அதனால தான் நான் இதிலேக்கு பச்சை மிளகாய் சேர்க்காதது. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை இருந்தால் நீங்கள் இந்த தேங்காயில் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்லை. இப்போ தேங்காய் அரைச்செடுத்திருக்கு. இனி நமக்கு பூசணிக்காய் பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தேங்காய் கூட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இது கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடு பண்ணியாக மட்டும் போதும். இது மண்சட்டி ஆயதுனால சீக்கிரம் சூடாயிடும். அதனால் கை எடுக்காமல் இதே மாதிரி நல்ல கலர் விட்டுட்டே இருக்கணும். இதிலேக்கு தேவையான தண்ணி கூட நமக்கு ஊற்றலாம்.
தண்ணி ஊற்றி நல்ல கலர் விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்ல சூடாகி வரும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அடிச்செடுத்து வச்சுருந்த தயிர் இதிலேக்கு சேர்க்கலாம். தயிர் சேர்த்தியதுக்கு அப்புறமா இதே மாதிரி நல்ல கலர் விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். தயிர் வந்து கொதிக்கக்கூடாது. அதனால் இதே மாதிரி நல்ல கலர் விட்டுட்டே இருக்கணும். நல்ல சூடாயதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். மண்சட்டி மற்றொரு அடுப்பிலேக்கு நமக்கு மாற்றலாம். அந்த மாதிரி மாற்றி இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் கூட நமக்கு கலர் விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு அளவுக்கு ஆறணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு கலர் விட்டுட்டே இருக்கலாம். இனி வந்து இதிலேக்கு கடுகு தாளித்து போடலாம். அதிலும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக ஒரு கடாயை நான் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி இருக்கு. அதிலேக்கு நமக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது ஒரு ப்ரௌன் கலர் ஆகும்போது வரமிளகாய் போடலாம். பின்னாடி வந்து கருவேப்பிலை போடலாம். இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், இது ரெண்டும் நம்ம சேர்க்கணும். இப்போ இது சேர்க்கும்போது தான் நம்ம புளிசேரிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது சேர்க்கணும். இது வந்து நம்ம புளிசேரியிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வெள்ளை பூசணிக்காய் புளிசேரி ரெடி ஆகிருக்கு. சாப்பாடிൻ്റെ കൂടെ அருமையான ஒரு குழம்பு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.